ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பழனிசாமி பாக்கியா மேலே இருக்க காதலை அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கான காரணம் பாக்கியா வந்து நம்ம பழனிசாமி வந்து சாமிக்காக வந்து அவங்க ஒரு கூடை ஃபுல்லாக பூ வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட் வந்து 2 கூடை கொடுத்தாராம். அவரு கூட வீட்டில் வச்சுட்டு இன்னொரு கூடை வந்து பாக்கியாக்காக எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ நம்ம சாமிக்காக கொண்டு போன பூவை பாக்கியா தலையில் வச்சுருக்காங்கன்னா, ஸோ அவங்களுக்கும் நம்ம மேலே இஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே அவரை கற்பனையை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பா இல்லையா, அது எல்லாமே யோசிச்சு வந்து இந்த மாதிரி நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை போய்ட்டு அவங்க அம்மா கிட்டேயும் சொல்லிடுறாரு, எனக்கு வந்து விருப்பம் இருக்குது கல்யாணம் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அது அவங்களே வந்து சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல இவங்க இது வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க அம்மாவும் அக்காவும் அவசரம் தாங்காமல் போயிட்டு அவங்க வீட்லேயும் பேச போகிறாங்களா நமக்கு தெரியல. கூடிய சீக்கிரமே மேரேஜ் டாக்கான டாக்ஸ்மே வருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நம்ம பழனிசாமி பார்த்தீங்கன்னா காதலில் வந்து விழுந்துட்டாருன்னு தான் சொல்லும். ஸோ காதலுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணார். அந்த வகையில் இன்றைக்கி வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய வந்து மாற்றுறாரு. அவர் வந்து எப்பயும் போகிற ட்ரெஸ்ஸஸ் இல்லாமல் புதுசாக காஸ்டியூம்ஸ்லாம் டிசைன் பார்த்து தேடி தேடி வந்து வாங்கிட்டு வந்து இன்றைக்கி போட்டு வந்து காமிக்கிறாரு. ஆளே வித்தியாசமாக இருக்க மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எபிசோட் பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாக்கியா ஃபீல் பண்ணுறாங்க, ராதிகா ப்ரெக்னென்ட் இருக்க சொல்லும்போது அவங்க ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருந்தாங்க.